ஸோ ஆப்போசிட் ஜெண்டருங்கிற விஷயத்தில் நம்ம பாடி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது வித்தியாசமாக. நம்ம முன்னாடி நம்ம ஆப்போசிட் ஜெண்டரை பார்த்த விதம் வேறு, அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற விதம் வேறு. வெல்கம் பேக் டு த கிளாஸ் ரூம். வி ஆர் டீலிங் வித் ப்ரீ-மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ இந்த திடீர்னு ஏற்படுற மாற்றம் இருக்குல்ல, ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்க்குறப்போ முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போ திடீர்னு புதுசாக ஒரு ஃபீல் வருது அப்படிங்கிறப்போ, இது என்ன மாதிரி ஃபீலிங், எனக்கு ஏன் இப்படிலாம் தோணுதுன்னு யாராவது உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்டிருக்கீங்களா? உங்கள் சர்ச் பாஸ்டர் கிட்ட, உங்கள் அண்ணன் கிட்ட, நம்ம யார்கிட்ட கேட்போம்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அவங்க யார்? ஆல்ரெடி இதில் 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களா? அவனும் பாவம் இதே ட்ராக்கில் தான் அவன் என்னன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பான், கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அவங்ககிட்ட போய் நாம் கேட்போம். சில நேரம் பெரியவங்க கிட்ட கேட்டாலே எல்லா பெரியவங்களும் இதுக்கு பதில் ஞானமாக சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. தவறான புரிந்து கொள்ளுதலை நமக்குள்ளே விதைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில பெரியவங்க கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, இதெல்லாம் பிசாசு கொண்டு வர்ற ஃபீலிங்கு, சத்ருவுக்கு நீங்கள் இடம் கொடுத்துடக்கூடாது, இந்த டெம்டேஷனுக்கு நீங்கள் இடம் கொடுத்துடக்கூடாது, இந்த ஃபீலுக்கு நீங்கள் இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்ட்டு. கரெக்டு தானே ப்ரோ? இதில் என்ன தப்பு இருக்குது? இது சாத்தான் கொடுக்குற ஃபீல் தானே ப்ரோ? இல்லை, இது சாத்தான் கொடுக்குற ஃபீலிங் இல்லை. டு பி ஹானஸ்ட், இது ஏசப்பா கொடுக்குற ஃபீலிங். ப்ரோ, இது ஏசப்பா கொடுத்த ஃபீல்னா அப்புறம் ஏன் அது நம்மளை பார்த்து கொண்டு போகுது? இப்போது நமக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட்லாமன்னு ஒரு ஹோட்டலுக்குள்ளே பூந்தாச்சு. மெனு கார்டில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி கொண்டாயா அப்படின்னு வளைச்சி மாட்டியாச்சு. வீட்டுக்கு வந்தால் ஒரு சின்ன பிரச்சனை, பின்னாடி பிடுங்கிருச்சு. இப்போது பிரச்சனை எங்கே இருக்குது? நம்ம பசியிலையா இல்லை சாப்பிட்ட சாப்பாடுலையா? பசி அதில் தப்பு இல்லை, பசி நல்லது தான். பசி ஒருத்தனுக்கு வர வேண்டியது. நம்ம பாடிக்குள்ளே இந்த பசிங்கிற ஃபீலிங் ஏன் இருக்குது அப்படின்னா, இந்த உடம்பு செயல்படுறதுக்கு ஒரு இன்புட் தேவை. ஆல்ரெடி கொடுத்த சரக்கு தீந்து போச்சு, நீ வளரணுன்னா அடுத்த இன்புட் தேவை அப்படின்னு ரிமைண்ட் பண்ணுறது தான் இந்த பசிங்கிற ஃபீலு. பசிங்கிற ஃபீல் வர்றதே தப்பு அப்படின்னு நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் தப்பு எங்கே இருக்குது? என்ன சாப்பிட்றோம். இந்த பசியை நம்ம எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம்? பைபிளில் ஏசப்பா நமக்கு ப்ரேயர் பண்ண சொல்லி கொடுத்தாங்க, ஒரு மாடல் ப்ரேயர் கொடுத்தாங்க, தெரியுமா? பைபிள் வச்சுருக்கீங்களா? பைபிள் எடுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து அந்த ஒரு மாடல் ப்ரேயர் இருக்குது. அதில் நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நமக்கு தேவையான ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம வாசிப்போம். அதில் 11வது வசனத்தை பாருங்கள், ஒரு லைன் நான் வாசிக்கிறேன். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எப்படி ப்ரேயர் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்போ ஏசப்பா ஒரு விஷயத்தை உள்ளே ஆட் பண்ணுறாங்க, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாங்க. எங்களுக்கு பசி எடுக்கிறப்போ அந்த பசியை போக்குறதுக்கு சாப்பாடை நீங்கள் தாங்க. இங்கிலீஷ் வேர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வேர்டு போட்டிருக்கும், ப்ரொவைட் அஸ் அப்படின்ட்டு. நம்ம காட் ஒரு ப்ரொவைடர், தேவைகளை சந்திக்கிறவர், சரியா? ஸோ தேவைகள் அப்படிங்கிறப்போ தேவைக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு யோசிப்பீங்க. இந்த ஃபீலு இது ஒரு தேவை. அன்பு, லவ், ரொமான்ஸ், செக்ஸ், இது எல்லாமே ஒரு பேசிக்கான ஹியூமன் நீட், சரியா? இந்த பசி வருதில்ல, இந்த ஃபீல் வருதில்ல, இது சாத்தான் நமக்குள்ளே வச்சது கிடையாது. நம்மளை படைச்சதே ஆண்டவர். நமக்குள்ளே என்னென்ன ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறத அதை எப்படி சாத்தான் வைக்க முடியும்? ஸோ காட் உள்ள எல்லாமே இன்பில்ட்டாக வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த ஃபீல் வருது அப்படின்னா சாத்தான் கொடுக்குற ஃபீல்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஃபீல் நமக்கு வரலையே நிறைய பேர் டாக்டர்கிட்ட போய் நின்றுட்டுருக்குறாங்க. நம்ம பார்ட்னருக்கு வரலையே நிறைய பேர் கோர்ட்டில் டிவோர்ஸ்க்கு நின்றுட்டுருக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட். பசி எடுக்கிறது ஒரு கிஃப்ட்டு, இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். அதே மாதிரி இந்த ஃபீல், ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் பார்க்கும்போது வர்ற ஒரு ஃபீல், ஒரு செக்ஷுவல் அர்ஜ், இது என்னது? இட்ஸ் அ கிஃப்ட். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த பசி வர்றப்போ
கண்டதையும் சாப்பிட்றோம். ஏசப்பா சொல்லி கொடுத்தது, எனக்கு பசிக்கிறப்போ கடவுள்கிட்ட ஆகாரம் கேளுங்க. எனக்கு எந்த பசி வந்தாலும், பசிங்கிறது நம்ம வயிற்றில் இருக்கிற பசி மட்டும் இல்லை, நம்மளுடைய எமோஷனல் நீட்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே அன்பு தேவை, எல்லாருக்குமே அன்பு தேவை. யாருமே இல்லை எனக்கு யார் அன்பும் தேவையில்ல, தனியாக வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ வி நீட் லவ், ஸோ வி நீட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், வி நீட் ஃபெலோஷிப்ஸ், எல்லாமே நமக்கு தேவை. ஆனால் இந்த தேவைகள் எல்லாத்தையுமே நாமளாக போய் சூஸ் பண்ணிக்கவும் முடியும். ஏசப்பா நீங்கள் எனக்கு இதெல்லாம் ஃபீட் பண்ணுங்கள், இந்த நீட்ஸை நீங்கள் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கன்னு ஏசப்பா கிட்டே கேட்கவும் முடியும். ஏசப்பா நமக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம், பசி வரட்டும்ப்பா பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த பசிக்கான ஆகாரத்தை கடவுள்கிட்ட கேளு. கடவுள்கிட்ட கேட்டவொன்னே அன்றைக்கே கொடுத்துருவாரா? ஒரு செக்ஷுவல் ஃபீலிங் வருது, அந்த பசியில் போய் ஏசப்பட போய் கேட்டால் அன்றைக்கே கொடுத்துருவாரா? எது எந்த நேரத்தில் தேவையோ அந்த நேரத்தில் ஏசப்பா கொடுப்பாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், குக்கரில் நமக்காக ஒரு மட்டன் பிரியாணி வேகுதுன்னு வைங்களேன், நமக்காக தான் நம்ம அம்மா அப்பா அதை குக்கரில் வச்சுருக்குறாங்க. ஆனால் உடனே போய் சாப்பிட முடியுமா? நாம் சாப்பிட்றதுக்கு ஏதுவாக அது முழுசாக வெந்து அந்த குக்கிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு அதற்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்து நமக்கு கொடுக்கும்போது தட்டில் பிரியாணி மட்டும் இல்லாமல் ஓரமாக ஒரு ஃப்ரை, இந்த பக்கம் ஒரு தயிர் வெங்காயம் எல்லாத்தையும் வச்சு ஒரு ஜாமோட அப்படி மொத்தமாக கொடுக்குறப்போ சாப்பிட்றப்ப எப்படி இருக்குது? மட்டன் பிரியாணி எனக்கான பிரியாணி தானேன்ட்டு டக்குன்னு குக்கரை திறந்து கையை உள்ள விட்டால் என்ன ஆகும்? அது ஒரு இன்பமான ஒரு ஃபீல் இல்லை? இன்றைக்கி நிறைய பேர் அதான், இந்த லவ், ஆப்போசிட் ஜெண்டரை பார்த்து வர்ற ஃபீலிங்கு, இந்த செக்ஷுவல் ஃபீலிங்கு, இது எல்லாமே குட் ஃபீலிங் தான். ஆனால் இந்த ஃபீலிங்கை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு தப்பான இடங்களில் போய் நிற்கிறோம். சோஷியல் மீடியாவில் போய் என்னோட நீட் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுமா நிற்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் இந்த நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுமா நிற்கிறோம். நம்முடைய கிளாஸ்மேட்ஸில் கேர்ள்ஸில் யார்ட்டையாவது ரொம்ப க்ளோஸ் ஆகி அவங்க கிட்ட நல்லா பேசி அப்படி நம்ம ஃபீல் சாட்டிஸ்ஃபை ஆகுமான்னு நினைக்கிறோம். ஸோ டைமுக்கு முன்னாடி கண்டதுலேயும் கையை வச்சா அன்பு ஒன்று தான் அனாதைன்னு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட வேண்டி வரும். சில நேரம் உங்களுக்கு நல்ல பார்ட்னராக அமையக்கூடிய ஒருத்தர் கூட இந்த அடோலசன்ட் பீரியடில் உங்கள் கூட கனெக்ட் ஆனாங்கன்னா பொருந்த மாட்டாங்க. ஏன்னா யாருமே இன்னும் முழுசாக மாறலையே. ஒரு ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் உள்ளே இருக்குது. இப்போ நீங்களும் உருவாயிட்ருக்கீங்க. எப்படி ஒரு நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு சாப்பாடு குக்கரில் ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, வெந்துட்டு இருக்கிற ஒரு ப்ராசஸ், முழுமையாக கம்ப்ளீட் ஆகிற ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. இதே மாதிரி தான் ஏசப்பா உங்களையும் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பிளெஸ்ஸிங்காக. அதே நேரத்தில் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கிறதுக்கு உங்கள் பார்ட்னரையும் உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் உருவாக்கி முடிக்கிறதுக்குள்ள ஒருத்தர் கனெக்ட் ஆனா இச்சிக்கும், செட் ஆகாது. ஸோ முழுமையாக நம்ம அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். ஏசப்பாவுக்கு தெரியும் எந்த விஷயத்தை எப்போ நமக்கு கொடுக்கணுன்ட்டு. ஆப்போசிட் ஜெண்டரை பார்த்து நமக்கு வர்ற ஃபீலிங்கு லைஃப் லாங்காக சாட்டிஸ்ஃபை ஆகாமலே போயிடும் நினைக்கிறீங்களா? கடைசி வரைக்கும் எப்படி சிங்கிளாகவே இருக்க போகிறோமா? எப்படி நமக்கான ஒரு நேரம் வரும்போது எல்லாத்தையும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்ய தான் போகிறார். ஆனால் குக்கரில் வெந்துட்டு இருக்கிற அந்த சாப்பாட்டுக்கு உங்களால் வெயிட் பண்ண முடியுமா? நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஏதுவாக அந்த சாப்பாடு முழுசாக கம்ப்ளீட் ஆகணும். அதே நேரத்தில் நீங்களும் உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் வந்து குக்கர் சாப்பாடு மாதிரி தான். அவங்களுக்கு நீங்கள் ரெடி ஆகணும், உங்களுக்கு அவங்க ரெடி ஆகணும், நிறையா இருக்குது. ஸோ எங்களுடைய பசியை நீங்கள் போக்குங்க ஆண்டவரே, நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க ஆண்டவரேன்னு ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு வியர்டு ஃபீலிங் நமக்குள்ளே வர்றப்போ நிறைய இடத்துல ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்குறோம்ல, ஏசப்பா கிட்ட கேளுங்களேன், ஏசப்பா கிட்ட ஷேர் பண்ணுங்களேன்.
அது எப்படி ப்ரோ ஏசப்பா கிட்ட போய் இதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படி யோசிக்கிறீங்களோ? ஏசப்பா கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். ஏசப்பா கிட்ட வந்து யாருமே ஃபில்டர் போட்டு பேசாதீங்க, டிரான்ஸ்பேரண்ட்டாக பேசுங்க. என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அப்படியே பேசுங்க. நீங்கள் சொல்லலாம் மட்டும் அவருக்கு தெரியாமலாம் இருக்கும்போது ஹி நோஸ் எவ்ரி திங். ஸோ அந்த ஒரு ஃபில்டர் இல்லாமல் அப்படியே டிரான்ஸ்பேரண்ட்டாக பேசுங்க. உங்களுக்கு குக்கரில் சாப்பாடு வெந்துட்டுருக்கு, உங்களுக்கான சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு, உங்களுக்கான பிளெஸ்ஸிங் ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு ஏசப்பா உங்களுக்கு புரிய வைப்பாங்க. அந்த ஸ்மெல்லு வந்துருச்சுனாலே வெயிட் பண்ணுவீங்க. ஸோ இந்த அடோலசன்ட் பீரியடில், அடல்ட்ஹுட்டாக மாறிட்டு இருக்கிற இந்த பீரியடில் இந்த ஃபீலிங்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சேஃப் ஜோன் இருக்குது, ஒரே ஒரு சூப்பரான ஒரு வழி இருக்குது. என்ன வழி? ஏசப்பா அந்த லார்ட்ஸ் ப்ரேயரில் சொல்லி கொடுத்தது, எங்களுடைய ஆகாரம் நீங்கள் கொடுங்க, எங்கள் பசியை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கள், எங்கள் எமோஷ்னல் நீட்ஸை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கள், எங்களுடைய ஃபிசிக்கல் நீட்ஸை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கள். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஸோ இந்த ஒரு ப்ரேயர் உங்களுடைய லைஃப்பில் டெய்லி பண்ணுங்கள். எவ்ரிடே நமக்கு நீட்ஸ் இருக்குது, எமோஷ்னல் நீட்ஸ் இருக்கும். சில நேரம் தனியாக இருந்த மாதிரி இருக்கும், லோன்லியாக இருந்த மாதிரி இருக்கும். அந்த ஃபீலை போக்குறதுக்கு என்ன பண்ணுறது? ஏசப்பா கிட்ட கேளுங்க. சரியான ஃப்ரெண்ட்ஷிப்பை உள்ளே கொண்டு வருவாங்க. தனியாக இருந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயாவது போய் யாரு கூடயே சேர்ந்தாச்சுன்னா தவறான சேர்க்கையை நம்மளை தவறாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம யாரு கூட பழகணும், யாரை நேசிக்கணும், யாரு கூட அட்டாச்சாக இருக்கணும். ஸோ எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங், ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி நீட் லெட் காட் பி யுவர் ப்ரொவைடர். சரியா? ஏதாவது குவெஸ்டின்ஸ் இருக்கா கேட்குறதுக்கு? எல்லாருக்குமே புரிஞ்சுதா? ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. ஓகே, தொடர்ந்து பேசுவோம் அடுத்த கிளாஸில். until then see you, bye bye. This is Fini signing off. மேரேஜ் அப்படின்னா என்னன்னு பைபிள் நமக்கு என்ன சொல்லுது? ஆண்டவர் ஆணையாக நான் சொல்லுகிறேன், இன்று முதல் நான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கொள்கிறேன். ஸோ மேலோட்டமாக சில காரியங்கள் பைபிளில் இருந்து மேரேஜ்னா என்ன அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன்.